வணக்கம். சினி மினிமினி பாரி இளவழகன். இந்த பாரி இளவழகன் அப்படின்றது வந்து சமீப காலத்தில் பட உலகில் பேசப்பட்டிருக்கக்கூடிய உச்சரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெயர். இவர் யார் அப்படின்னா, ஜமா அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்படம் திரைக்கு வந்தது சமீபத்தில். அந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன், இயக்குனர், எழுத்தாளர் அப்படி வச்சுக்கோங்களேன். பாரி இளவழகன். இந்த ஜமா திரைப்படத்தை வந்து நான் திரையரங்கில் போய் பார்த்த உடனே இந்த பாரி இளவழகனுடைய திறமையை பார்த்து நான்லாம் ஆச்சரியத்தினுடைய உச்சிக்கே போயிட்டேன் அப்படின்றது தான் ஒரு உண்மை. என்ன அப்படின்னா, தெருக்கூத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம் ஜமா. அந்த ஜமான்றது அந்த தெருக்கூத்து குழு அப்படி வச்சுங்களேன். அதில் வந்து பெண் வேடமிட்டு ஸ்திரீ பார்ட் அப்படின்றாங்களே, பெண் வேடமிட்டு நடிக்கக்கூடிய கதாநாயகன். அந்த கதாபாத்திரத்தில் தான் பாரி இளவழகன், கல்யாணம் அப்படின்றது கதாபாத்திரத்தினுடைய பேர். அந்த கல்யாணம்ன்ற கதாபாத்திரத்தில் இந்த பாரி இளவழகன் நடித்திருந்தார். ஆக்சுவலாக வந்து எக்ஸ்ட்ரானரியான திறமை வாய்ந்த இளைஞர் அப்படின்றதான் உண்மை. பாரி இளவழகனை தவிர வேறு யாருமே அந்த கதாபாத்திரத்தில் அந்த அளவிற்கு ஆழமாக நடித்திருக்கவே முடியாது. அது ஆக்சுவலாக தெருக்கூத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம்ன்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட, என் கணிப்பு இந்த தெருக்கூத்து கலை அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த அனுபவம் அந்த பாரி இளவழகனுக்கு உண்மையாகவே இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். இல்லாட்டினா அந்த அளவுக்கு அவர் அந்த கதாபாத்திரத்துக்கு உயிர் தந்திருக்க முடியாது. அந்த படம் நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. அந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் வந்துருச்சு, அதனால் அந்த திரைப்படத்தை நீங்கள் பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனால், திரைக்கு வந்த டைமில் திரையரங்கில் பார்க்காதவங்கெல்லாம் ஓடிடியில் பார்த்துட்டு இப்போ அந்த திரைப்படத்தை பற்றி நிறைய பேசுகிறாங்க, எழுதுகிறாங்க, அந்த இயக்குனரை பாராட்டுறாங்க, புகழ்கிறாங்க. ஆனால் அந்த திரைப்படத்தை முதல் நாளே நான் பார்த்து அந்த திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்து படத்தை இயக்கிய பாரி இளவழகனை மனம் திறந்து நான் பாராட்டினேன், எழுதினேன் அப்படின்றதான் உண்மை. அந்த அளவிற்கு மிகச்சிறந்த நடிப்பை அவர் வெளிப்படுத்தி இருந்தார் அப்படின்னு. அது பார்த்திங்கன்னா, அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பாரி இளவழகன் இப்படி அந்த பெண் கதாபாத்திரங்களை நடித்து அந்த பெண்களுக்கே உரிய நளினம், அந்த பாடி லாங்குவேஜ், அந்த உடல் மொழி இருக்குல்ல, அது எப்படி அப்படின்றது எனக்கெல்லாம் படம் பார்க்கும்போது ஒன்றுமே புரியலை. பெண்களுக்கு மத்தியில் அவர் அப்படியே உட்காந்து பேசும்போது இப்படி ஒரு பாடி லாங்குவேஜோட ஒரு ஆளா எப்படிங்க அப்படின்னு. அதே நேரத்தில் அவருக்கு காதலியாக வந்து அம்மு அபிராமி அந்த பொண்ணு நடிச்சிருக்கோம். அது கூட வரும்போது அவர் சராசரியாக ஒரு இளைஞன் வந்து ஆண்மைத்தனத்துடன் எப்படி இருக்கணுமோ அப்படி தான் பேசுகிறாரு. சராசரியாக ஒரு இளைஞன், ஒரு காதலன் எப்படி வந்து தன் காதலியுடன் பேசி உரையாடி அப்படின்ற மாதிரி இருக்குமோ அப்படி தான் வர்றாரு. அந்த பெண் கதாபாத்திரத்தில் நடிக்கும்போது பெண்ணாகவே மாறுறாரு. அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே பெண்கள் எப்படி பேசுவார்களோ, பெண்கள் எப்படி நடப்பார்களோ, பெண்களிடம் எப்படி நளினம் இருக்குமோ அதை அப்படியே 100% வெளிப்படுத்தி, அது வந்து உண்மையாகவே ஒரு பிறவி கலைஞன்னு கூட சொல்லுவேன் அந்த பாரி இளவழகனை. எப்படி இவரால் இப்படிலாம் நடிக்க முடிஞ்சு அப்படின்னு ஒரு ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு அபார திறமை அவரிடம் குடிகொண்டு இருக்கிறது அப்படின்றதான் உண்மை. அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து அவர் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத வந்து அப்படியே விசாரித்து பார்த்ததில் தான் தெரியுது. ஏற்கனவே வந்து சென்னை பழனி மார்ஸ் அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் ஏற்கனவே இவர் நடித்திருக்கிறார். அந்த திரைப்படத்தை இயக்கியவர் பிஜு விஸ்வநாத் அப்படின்னு ஒரு இயக்குனர் அந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார். அந்த படத்திற்கு கதை இருக்கு இல்லையா, அதில் கிட்டத்தட்ட கதை எழுதியதில், திரைக்கதை அமைத்ததில் விஜய் சேதுபதியுடைய பங்கும் இருக்கிறது. அப்படி அந்த படத்தை வந்து அவரும் கோ ப்ரொடியூசர் அப்படின்னு யோசிப்பாங்க. அப்போ வந்து அதுக்கு ஒரு மாறுபட்ட கதை அப்படின்ற மாதிரி இருந்தால் தானே விஜய் சேதுபதியும் இணைந்து அந்த படத்தை தயாரித்திருக்கிறார் அப்படின்றது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லுது. அது பிறகு என்னென்னா, யானும் தீயவன் அப்படின்னு ஒரு படம், அதுலேயும் இவர் வந்து பாரி இளவழகன் நடித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இவர் கடந்து வந்த பாதை அப்படின்னு வரும்போது என்னென்னா, நமக்கு வந்து இப்போ ஜமா படம் திரைக்கு வந்த பிறகு தான் இந்த பாரி இளவழகன் அப்படின்ற பேரே வந்து பேசப்பட்டு கொண்டிருக்கிறது, எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது, உச்சரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இருந்தால் கூட கடந்து வந்த பாதையில் இவர் 2 திரைப்படங்களை கடந்து வந்திருக்கிறார். அவற்றில் இவர் நடித்திருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. திருவண்ணாமலையை சேர்ந்தவர் இந்த பாரி இளவழகன். அதனால் வந்து திறமையான இளைஞர்கள் தமிழ் பட உலகிற்கு காலடி எடுத்து வைத்து படையெடுத்து தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி ஆழமான முத்திரைகளை பதித்து சிறந்த திரைப்படங்களை அளித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா அந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு பெயர் பாரி இளவழகன். ஒரு அருமையான திறமை கொண்ட, மிகச்சிறந்த திறமை கொண்ட நடிகர், கதாசிரியர்,
இயக்குனர் தமிழ் திரைப்பட உலகிற்கு கிடைத்திருக்கிறார் அப்படின்ற முறையில் பாரி இளவழகனை நான் பாராட்டுகிறேன், புகழ்கிறேன். அவரை இரு கைகளையும் நீட்டி பட உலகிற்குள் வரவேற்கிறேன்.